ஆனா சார் இப்ப என்ன கேள்வினா, ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணின்றது ஒரு மைனஸா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் கடந்த காலத்துல, இன்னும் சொல்ல போனா ஜெயக்குமார் அவர்களே கரெக்டா ஒரு வருடங்களுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப திமுகவோட அரசாங்கம் இருக்கு. சோ ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக எப்படி ஆந்திராவுல அவங்க ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி ஜெயிக்கலான்ற ஒரு கணக்குல இருக்காங்களா இப்ப எடப்பாடியும் அமித்ஷாவும்? ஆமா, அதே கணக்குல தான் இருக்காங்க. அந்த ஆன்டி இன்குபன்சி மூலமா அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கும் சீமானுக்கும் போகாத நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு கனமான கூட்டணி அமைச்சால் அந்த மக்கள் பார்வையில நம்ம திமுகவுக்கு டஃப் கொடுப்போம்னு மக்கள் நினைப்பாங்க. அப்ப விஜயையும் சீமானையும் கூட ஓரம் கட்டிட்டு திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு சரியான கூட்டணி இதுதான். இப்போ திமுக மேல பல பிரச்சாரங்கள் இனிமே வரும். கடவுள் எதிர்ப்பு, அவங்க நாத்திகவாதிகள், அவங்க இந்துக்களின் விரோதிகள், அப்புறம் கோவில்கள்ல கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் இனிமே பலவிதமான விஷயங்களை பாஜக கிளப்புவாங்க இனிமே. அதே சமயம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு என்போர்ஸ்மெண்ட் ரைடு அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுத்து திமுக கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் உண்டாக்க முடியுமோ, எப்படி டெல்லி கவர்மெண்ட் மேல பண்ணாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை இனிமே கையில் எடுப்பாங்க. ஆனா அதிமுகவை பக்கத்துல வச்சுட்டு ஊழலை பத்தி பேசும்போது பாஜக அதை பத்தி யோசிக்கணும் கொஞ்சம் ஆக்சுவலா. ஏன்னா திருப்பி திமுக தரப்புல இருந்தும் அதிமுகவை பத்தி பேசுவாங்கல்ல. பக்கத்துல யாரை வச்சுட்டு இருக்கீங்க? பாஜக ஊழலை பத்தி நிறைய பேசுவாங்களே. பாஜக ஊழலும் நிறைய இருக்கு. சிஏஜி ஊழல், இப்ப எவ்வளவு ஊழல்கள்லாம் இருக்கு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலா இருக்கும் பொழுது திமுக மாநில அரசு அதை நோக்கி தானே போக்கஸ் போகும் மொத்தமா. நீங்க அவங்கள பார்த்து ஊழல் சொன்னீங்கன்னா எதிர்க்க இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் அவங்க சொல்லுவாங்க சார். அது பிரச்சாரம் தானே அது. அது இயல்பாகவே வரக்கூடியது தானே. பாஜகவே உங்களுக்கு என்ன ஊழலை பத்தி பேச தகுதி இருக்கு? நீங்க உங்களை பத்தி சிஏஜி என்ன சொன்னார் அறிக்கையில? அப்புறம் பெகாசஸ் பத்தி பேசுவாங்க, வேற பலரை பத்தி பேசுவாங்க, ரஃபேலை பத்தி கூட பேசுவாங்க, சொல்ல முடியாது. அதாவது அதிமுகவுக்கு ஏற்கனவே 8 மாஜி மந்திரிகள் மேல டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கவர்னர் பர்மிஷன் தர மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் பேசுவாங்க. அதனால இன்னொரு கேள்வி என்ன, இப்போ எடப்பாடியுமே இல்ல சார், எடப்பாடியுமே பாத்தீங்கன்னா அவருக்கும் இந்த விருப்பம் இல்லாம தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவருடைய ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை பார்க்க முடியல அந்த இடத்துல. அவங்க கட்சியிலேயே 2 விதமா இருக்காங்க சார். இந்த தங்கமணி, வேலுமணி அவங்க எல்லாம் பாஜகவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பெட்டரு. 29 வரையும் அவங்க பவர்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. 2வது 2 பேரும் சேர்ந்தா வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்துத்துவ ஓட்டை கன்சாலிடேட் பண்ணலாம். பாஜக அதிகாரம் கையில இருக்கு. மத்திய அரசு அதிகாரம் கையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்லாம் அவங்க கையில இருக்கு. அதனால ஈஸியா நமக்கு ஆதரவான நிலையை கொண்டு வரலாம். திமுக ஆன்டி இன்குபன்சி அந்த ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் பாஜகவோட தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல செயல்பாடுகள் இருக்குல்ல, அது பாஜகவுக்கு இங்க ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி இருக்கு. அதனால அந்த அந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு.